அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தைப்பொங்கல் திருநாளில் நாங்கள் பால் பொங்கி மகிழ்வது போல அனைவரினது உள்ளமும் மகிழ்ச்சியால் பொங்கி பரவசமடைய வேண்டும். சுபீட்சமான வாழ்க்கை இறை அருளால் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு அமைய நல் வழி கிடைத்து நல் வாழ்க்கை வாழ்வதற்கான அத்திவார நாளாக இன்றைய தைப்பொங்கல் திருநாள் அமைகின்றது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பதற்கு அமைய பாரதியாரின் அந்த பொன்னான கூட்டுக்கு அமைய அந்த உழவுக்கும் நாங்கள் செய்கின்ற அந்த தொழிலுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக முழுமுதல் சக்தியான சூரியனுக்கும் அதே வேளையில் அந்த விவசாயத்துக்கு உறுதுணையாக நின்ற கோமாதாவுக்கு மறுநாள் கோமாதா பூஜையும் செய்வது வழமையாகும். நன்றி மறப்பது நன்றன்று என்பதற்கு அமைய அந்த சூரியனுக்கு பொங்கலிட்டு அமுதிட்டு படைத்து குலதெய்வ வழிபாடும் அயலவர்களுடனும் நண்பர்களுடனும் சுற்றத்தாரர்களுடனும் இந்த அமுத உணவை பகிர்ந்து நமது நட்பினை பகிர்ந்து அன்பினை பகிர்ந்து சகோதரத்துவத்தை நாங்கள் ஏற்படுத்தி நல்வாழ்வு வாழ்வதற்கான இனிய நாளாகும் இந்த தைப்பொங்கல் திருநாள். அதே வேளையில் கோமாதா பூஜையும் செய்து அதற்கான நன்றியை நாங்கள் செலுத்தும் நாளாக கோமாதா பூஜை அமைகின்றது. பொங்கலுக்கு முதல் நாள், அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அந்த வாக்குக்கு அமைய போகி பண்டிகையின் மூலம் அந்த தேவையில்லாதவற்றை நாங்கள் புறந்தள்ளி நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வுக்கு வித்திடும் வண்ணம் அந்த போகி பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதே வேளையில் சுத்தம் சுகம் தரும் என்பதற்கு அமைய இந்த போகி பண்டிகையும் அமைகின்றது. மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து புதிதான அந்த திடமான நம்பிக்கையை வளர்த்து இந்த பொங்கல் திருநாளில் திடசங்கல்பம் பூண்டு அனைவரும் ஒரு தாய் மக்களாக ஒரு நாட்டு மக்களாக இலங்கை நாட்டை நேசித்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் கைகோர்த்து அனைவரும் நல்வாழ்வு பெறுவோமாக. சர்வே ஜனக சுகினோ பவந்து சமஸ்த மங்களாணி. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப்